அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிவைன் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 2 இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம். அதில் தலைப்பு 2.4 ஆப்பிரிக்காவில் காலனிய எதிர்ப்பு இயக்கங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட், ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்கள். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்கள். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1.1 ஆப்பிரிக்காவின் கடற்கரை பகுதிகளில் 16ஆம் நூற்றாண்டில் இட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில ஐரோப்பிய குடியேற்றங்களும் உருவாயின. 1.1 ஆப்பிரிக்காவின் கடற்கரை பகுதிகளில் 16ஆம் நூற்றாண்டில் இட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில ஐரோப்பிய குடியேற்றங்களும் உருவாயின. 1.2 பாயிண்ட், ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி கால் நூற்றாண்டு வரையிலும் ஆப்பிரிக்காவின் உட்பகுதிகள் வெளியுலகத்துக்கு தெரியாமலேயே இருந்தது. 1.2 பாயிண்ட், ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி கால் நூற்றாண்டு வரையிலும் ஆப்பிரிக்காவின் உட்பகுதிகள் வெளியுலகத்துக்கு தெரியாமலேயே இருந்தது. 1.3 பாயிண்ட், 1875க்கு பின்னர் ஐரோப்பியர்களின் காலனிகள் இங்கு உருவாயின. 1.3 பாயிண்ட், 1875க்கு பின்னர் ஐரோப்பியர்களின் காலனிகள் இங்கு உருவாயின. 1.4 பாயிண்ட், 1884 to 1885 ஆண்டுகளில் நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாட்டில் காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்கள் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என தீர்மானிக்கப்பட்டது. 1.4 பாயிண்ட், 1884 to 1885 ஆண்டுகளில் நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாட்டில் காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்கள் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என தீர்மானிக்கப்பட்டது. 1.5 பாயிண்ட், ஆனால் ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்க போயர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிரான செயலாகும். 1.5 பாயிண்ட், ஆனால் ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்க போயர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிரான செயலாகும். 2 பாயிண்ட், போயர் போர்கள். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். 2 பாயிண்ட், போயர் போர்கள். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2.1 2.1 இங்கிலாந்தின் காலனிகளான நேட்டால், கேப் காலனி ஆகிய இரண்டிற்கும் சுதந்திர போயர் நாடுகளான டிரான்ஸ்வால் மற்றும் ஆரஞ்சு சுதந்திர அரசு ஆகியவற்றுக்கிடையே நீண்ட காலமாக நட்புறவு நிலவவில்லை. 2.1 இங்கிலாந்தின் காலனிகளான நேட்டால், கேப் காலனி ஆகிய இரண்டிற்கும் சுதந்திர போயர் நாடுகளான
டிரான்ஸ்வால் மற்றும் ஆரஞ்சு சுதந்திர அரசு ஆகியவற்றுக்கிடையே நீண்ட காலமாக நட்புறவு நிலவவில்லை. 2.2 1886 டிரான்ஸ்வால் பகுதியில் தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பெரும் எண்ணிக்கையில் ஆங்கிலேய சுரங்கத் தொழில் சார்ந்தோர் ஜோகன்னஸ்பர்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேறினர். 2.2 1886 டிரான்ஸ்வால் பகுதியில் தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பெரும் எண்ணிக்கையில் ஆங்கிலேய சுரங்கத் தொழில் சார்ந்தோர் ஜோகன்னஸ்பர்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேறினர். 2.3 இவர்களை வெறுத்த போயர்கள் இவர்களை யுட்லாண்டர்ஸ் என்றே குறிப்பிட்டனர். யுட்லாண்டர்ஸ் அப்படின்னா அயலவர். 2.3 இவர்களை வெறுத்த போயர்கள் இவர்களை யுட்லாண்டர்ஸ் என்றே குறிப்பிட்டனர். யுட்லாண்டர்ஸ் அப்படின்னா அயலவர். 2.4 குடியேறியவர் மீது அதிக வரிகளை விதித்த போயர்கள் அவர்களுக்கு அரசியல் உரிமைகளையும் மறுத்தனர். 2.4 குடியேறியவர் மீது அதிக வரிகளை விதித்த போயர்கள் அவர்களுக்கு அரசியல் உரிமைகளையும் மறுத்தனர். 2.5 யுட்லாண்டர்ஸின் அரசியல் உரிமைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடுகள் ஏதும் ஏற்படவில்லை. 2.5 யுட்லாண்டர்ஸின் அரசியல் உரிமைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடுகள் ஏதும் ஏற்படவில்லை. 2.6 எனவே தென்னாப்பிரிக்காவில் யார் அதிகாரம் மிகுந்தவர்கள், போயர்களா அல்லது ஆங்கிலேயர்களா எனும் கேள்வி எழுந்தது. 2.6 எனவே தென்னாப்பிரிக்காவில் யார் அதிகாரம் மிகுந்தவர்கள், போயர்களா அல்லது ஆங்கிலேயர்களா எனும் கேள்வி எழுந்தது. 2.7 ஆங்கிலேயர்களால் தாக்கப்படுவோம் என்ற அச்சத்தில் போயர்கள் ஆயுதம் தரித்தனர். 2.7 ஆங்கிலேயர்களால் தாக்கப்படுவோம் என்ற அச்சத்தில் போயர்கள் ஆயுதம் தரித்தனர். 2.8 ஆங்கிலேயர்களை தாக்குவதெனவும் முடிவு செய்தனர். 2.8 ஆங்கிலேயர்களை தாக்குவதெனவும் முடிவு செய்தனர். 2.9 1899 தொடங்கிய போயர் போர்கள் 1902 வரை 3 ஆண்டுகள் தொடர்ந்தன. 2.9 1899 தொடங்கிய போயர் போர்கள் 1902 வரை 3 ஆண்டுகள் தொடர்ந்தன. 2.10 போரின் தொடக்கத்தில் போயர்கள் வெற்றி பெற்றனர். 2.10 போரின் தொடக்கத்தில் போயர்கள் வெற்றி பெற்றனர். 2.11 ஆனால் 1900 முதற்பாதியில் புதிதாக தருவிக்கப்பட்ட ஆங்கில படைகளால் போயர்கள் தோற்கடிக்கப்பட்டு பிரிட்டோரியா கைப்பற்றப்பட்டது. 2.11 ஆனால் 1900 முதற்பாதியில் புதிதாக தருவிக்கப்பட்ட ஆங்கில படைகளால் போயர்கள் தோற்கடிக்கப்பட்டு பிரிட்டோரியா கைப்பற்றப்பட்டது. 2.12 ஆங்கிலேயர் போர் முடிந்துவிட்டது என கருதினர். 2.12 ஆங்கிலேயர் போர் முடிந்துவிட்டது என கருதினர். 2.13 ஆனால் போயர்கள் கொரில்லா போரை கைக்கொண்டனர். இது 2 ஆண்டுகளுக்கு நீடித்தது. 2.13 ஆனால் போயர்கள் கொரில்லா போரை கைக்கொண்டனர்.
இது 2 ஆண்டுகளுக்கு நீடித்தது. 2.14 பாயிண்ட். இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஆங்கிலேயர் வயல்களையும் பயிர்களையும் நாசம் செய்தனர். 2.14 பாயிண்ட். இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஆங்கிலேயர் வயல்களையும் பயிர்களையும் நாசம் செய்தனர். 2.15 பாயிண்ட். போயர் பெண்களையும் குழந்தைகளையும் பாசறைகளில் சிறை வைத்தனர். 2.15 பாயிண்ட். போயர் பெண்களையும் குழந்தைகளையும் பாசறைகளில் சிறை வைத்தனர். 2.16 பாயிண்ட். உணவு மருத்துவ பற்றாக்குறையின் காரணமாகவும் சுகாதார வசதிகளின்மையாலும் 26,000 போயர் மக்கள் மாண்டனர். 2.16 பாயிண்ட். உணவு மருத்துவ பற்றாக்குறையின் காரணமாகவும் சுகாதார வசதிகளின்மையாலும் 26,000 போயர் மக்கள் மாண்டனர். 2.17 பாயிண்ட். 2 போயர் நாடுகளையும் ஆங்கிலேயர் இணைத்து கொண்டனர். 2.17 பாயிண்ட். 2 போயர் நாடுகளையும் ஆங்கிலேயர் இணைத்து கொண்டனர். 2.18 பாயிண்ட். ஆனால் நாளடைவில் சுயாட்சி வழங்கப்படும் என போயர்களுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டது. 2.18 பாயிண்ட். ஆனால் நாளடைவில் சுயாட்சி வழங்கப்படும் என போயர்களுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டது. 2.19 பாயிண்ட். 1907 டிரான்ஸ்வால் ஆரஞ்சு சுதந்திர அரசு ஆகிய 2 நாடுகளுக்கும் முழுமையான பொறுப்பாட்சி வழங்கப்பட்டது. 2.19 பாயிண்ட். 1907 டிரான்ஸ்வால் ஆரஞ்சு சுதந்திர அரசு ஆகிய 2 நாடுகளுக்கும் முழுமையான பொறுப்பாட்சி வழங்கப்பட்டது. 2.20 பாயிண்ட். பின்னர் இந்நான்கும் ஓர் ஒன்றியமாக உருவானது. 2.20 பாயிண்ட். பின்னர் இந்நான்கும் ஓர் ஒன்றியமாக உருவானது. 2.21 பாயிண்ட். மேலும் 1909 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தென்னாப்பிரிக்க சட்டம் கேப்டவுனில் ஒன்றிய பாராளுமன்றத்தை அமைத்து கொடுத்தது. 2.21 பாயிண்ட். மேலும் 1909 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தென்னாப்பிரிக்க சட்டம் கேப்டவுனில் ஒன்றிய பாராளுமன்றத்தை அமைத்து கொடுத்தது. 2.22 பாயிண்ட். 1910 ஆண்டு தென்னாப்பிரிக்க ஒன்றியம் உதயமானது. 2.22 பாயிண்ட். 1910 ஆண்டு தென்னாப்பிரிக்க ஒன்றியம் உதயமானது. அடுத்து 3வது பாயிண்ட். தென்னாப்பிரிக்காவில் தேசிய அரசியல். 3வது பாயிண்ட். தென்னாப்பிரிக்காவில் தேசிய அரசியல். இதுலேயே நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3.1. தென்னாப்பிரிக்காவில் 2 முக்கிய அரசியல் கட்சிகள் செயல்பட்டன. 3.1. தென்னாப்பிரிக்காவில் 2 முக்கிய அரசியல் கட்சிகள் செயல்பட்டன. 3.2. அவை பெரும்பாலும் ஆங்கிலேயர்களை கொண்ட யூனியனிஸ்ட் கட்சி மற்றும் ஆப்பிரிக்க நேர்கள் என்றழைக்கப்பட்ட போயர்களை பெரும்பான்மையாக கொண்டிருந்த தென்னாப்பிரிக்க கட்சி. 3.2. அவை பெரும்பாலும் ஆங்கிலேயர்களை கொண்ட யூனியனிஸ்ட் கட்சி மற்றும் ஆப்பிரிக்க நேர்கள் என்றழைக்கப்பட்ட போயர்களை பெரும்பான்மையாக கொண்டிருந்த தென்னாப்பிரிக்க கட்சி. 3.3 பாயிண்ட். முதல் பிரதம மந்திரியான போதா தென்னாப்பிரிக்க கட்சியைச் சேர்ந்தவர். ஆங்கிலேயருடன் ஒத்துழைத்து ஆட்சியை நடத்தினார். 3.3 பாயிண்ட். முதல் பிரதம மந்திரியான போதா தென்னாப்பிரிக்க கட்சியைச் சேர்ந்தவர். ஆங்கிலேயருடன் ஒத்துழைத்து ஆட்சியை நடத்தினார்.
3.4வது பாயிண்ட், ஆனால் தென்னாப்பிரிக்க கட்சியைச் சேர்ந்த போராடும் குணமிக்க ஒரு பிரிவினர் ஹெர்சாக் என்பவரின் தலைமையின் கீழ் தேசிய கட்சி எனும் கட்சியை தொடங்கினர். 3.4வது பாயிண்ட், ஆனால் தென்னாப்பிரிக்க கட்சியைச் சேர்ந்த போராடும் குணமிக்க ஒரு பிரிவினர் ஹெர்சாக் என்பவரின் தலைமையின் கீழ் தேசிய கட்சி எனும் கட்சியை தொடங்கினர். 3.5வது பாயிண்ட், 1920ஆம் ஆண்டு தேர்தலில் தேசிய கட்சி 44 இடங்களை கைப்பற்றியது. 3.5வது பாயிண்ட், 1920ஆம் ஆண்டு தேர்தலில் தேசிய கட்சி 44 இடங்களை கைப்பற்றியது. 3.6வது பாயிண்ட், தென்னாப்பிரிக்க கட்சி ஸ்மட்ஸ் என்பாரின் தலைமையில் 41 இடங்களில் வெற்றி பெற்றது. 3.6வது பாயிண்ட், தென்னாப்பிரிக்க கட்சி ஸ்மட்ஸ் என்பாரின் தலைமையில் 41 இடங்களில் வெற்றி பெற்றது. 3.7வது பாயிண்ட், இத்தருவாயில் ஆங்கிலேயர் அதிகம் இருந்த யூனியனிஸ்ட் கட்சி தென்னாப்பிரிக்க கட்சியுடன் இணைந்தது. 3.7வது பாயிண்ட், இத்தருவாயில் ஆங்கிலேயர் அதிகம் இருந்த யூனியனிஸ்ட் கட்சி தென்னாப்பிரிக்க கட்சியுடன் இணைந்தது. 3.8வது பாயிண்ட், இதனால் போர்க்குணம் கொண்ட ஆப்பிரிக்க நேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த தேசிய கட்சியை காட்டிலும் ஸ்மட்ஸ் பெரும்பான்மை பெற்றார். 3.8வது பாயிண்ட், இதனால் போர்க்குணம் கொண்ட ஆப்பிரிக்க நேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த தேசிய கட்சியை காட்டிலும் ஸ்மட்ஸ் பெரும்பான்மை பெற்றார். அடுத்து 4வது பாயிண்ட், கருப்பின மக்களுக்கு எதிரான இனக்கொள்கை. 4வது பாயிண்ட், கருப்பின மக்களுக்கு எதிரான இனக்கொள்கை. இதுலேயே நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4.1, ஆப்பிரிக்க நேர்கள் கருப்பின மக்களுக்கும் சிறுபான்மை இந்தியர்களுக்கும் எதிராக கடுமையான இனக்கொள்கையை பின்பற்றினர். 4.1வது பாயிண்ட், ஆப்பிரிக்க நேயர்கள் கருப்பின மக்களுக்கும் சிறுபான்மை இந்தியர்களுக்கும் எதிராக கடுமையான இனக்கொள்கையை பின்பற்றினர். 4.2வது பாயிண்ட், கருப்பின மக்களின் குடியிருப்புகளை நகரங்களின் சில குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளாக கட்டுப்படுத்துவதற்காக 1923இல் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. 4.2வது பாயிண்ட், கருப்பின மக்களின் குடியிருப்புகளை நகரங்களின் சில குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளாக கட்டுப்படுத்துவதற்காக 1923இல் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. 4.3வது பாயிண்ட், ஏற்கனவே 1913இல் இயற்றப்பட்ட சட்டம் வெள்ளை மற்றும் கருப்பின விவசாயிகளை பிரித்து வைத்தது. 4.3வது பாயிண்ட், ஏற்கனவே 1913இல் இயற்றப்பட்ட சட்டம் வெள்ளை மற்றும் கருப்பின விவசாயிகளை பிரித்து வைத்தது. 4.4வது பாயிண்ட், இதனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கருப்பின மக்களால் நிலங்களை வாங்குவது முடியாமலேயே போனது. 4.4வது பாயிண்ட், இதனால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கருப்பின மக்களால் நிலங்களை வாங்குவது முடியாமலேயே போனது. 4.5வது பாயிண்ட், 1924ஆம் ஆண்டு தேர்தலில் வெள்ளை இன சுரங்க தொழிலாளர்களை அதிகம் கொண்ட தொழிலாளர் இயக்கத்தின் ஆதரவுடன் தேசிய கட்சி வெற்றி பெற்றது. 4.5வது பாயிண்ட், 1924ஆம் ஆண்டு தேர்தலில் வெள்ளை இன சுரங்க தொழிலாளர்களை அதிகம் கொண்ட தொழிலாளர் இயக்கத்தின் ஆதரவுடன் தேசிய கட்சி வெற்றி பெற்றது. 4.6வது பாயிண்ட், 1924இல் இயற்றப்பட்ட சட்டம் கருப்பின மக்களை வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதிலிருந்தும் தொழிற்சங்கத்தில் சேருவதிலிருந்தும் தடுத்தது.
4.6வது பாயிண்ட் 1924 இயற்றப்பட்ட சட்டம் கருப்பின மக்களை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதிலிருந்தும் தொழிற்சங்கத்தில் சேருவதிலிருந்தும் தடுத்தது. 4.7வது பாயிண்ட் மாநிலத்தில் கருப்பின மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டது. 4.7வது பாயிண்ட் மாநிலத்தில் கருப்பின மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டது. 4.8வது பாயிண்ட் இவ்வாறு மண்ணின் மைந்தர்களான கருப்பின மக்கள் அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டு அவர்கள் அரசியல், பொருளாதாரம், சமூகம் ஆகிய அனைத்து தளங்களிலும் துன்புற்றனர். 4.8வது பாயிண்ட் இவ்வாறு மண்ணின் மைந்தர்களான கருப்பின மக்கள் அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டு அவர்கள் அரசியல், பொருளாதாரம், சமூகம் ஆகிய அனைத்து தளங்களிலும் துன்புற்றனர். அடுத்து 5வது பாயிண்ட் தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளின் வம்சாவளியினரே ஆப்பிரிக்க நேர்கள் என்றும் அழைக்கப்பட்ட போயர்கள் ஆவர். இவர்களது மொழி ஆப்பிரிக்கான்ஸ். 5வது பாயிண்ட் தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளின் வம்சாவளியினரே ஆப்பிரிக்க நேர்கள் என்றும் அழைக்கப்பட்ட போயர்கள் ஆவர். இவர்களது மொழி ஆப்பிரிக்கான்ஸ். அடுத்து 6வது பாயிண்ட் தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல். 6வது பாயிண்ட் தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல். இதுலேயே நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 6.1 இன ஒதுக்கல் என்பதன் பொருள் தனிமைப்படுத்துதல் அல்லது ஒதுக்கி வைத்தல் என்பதாகும். 6.1 இன ஒதுக்கல் என்பதன் பொருள் தனிமைப்படுத்துதல் அல்லது ஒதுக்கி வைத்தல் என்பதாகும். 6.2 இது 1947 தேசியவாத கட்சியின் கொள்கையாயிற்று. 6.2 இது 1947 தேசியவாத கட்சியின் கொள்கையாயிற்று. 6.3 1950 முதல் வரிசையாக பல சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன. 6.3 1950 முதல் வரிசையாக பல சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தன. 6.4 ஒட்டுமொத்த நாடும் பல்வேறு இடங்களுக்கான தனித்தனி பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. 6.4 ஒட்டுமொத்த நாடும் பல்வேறு இடங்களுக்கான தனித்தனி பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. 6.5 வெள்ளை இனத்தவருக்கும் வெள்ளையர் அல்லாத இனத்தவருக்கும் இடையில் திருமணங்கள் தடை செய்யப்பட்டன. 6.5 வெள்ளை இனத்தவருக்கும் வெள்ளையர் அல்லாத இனத்தவருக்கும் இடையில் திருமணங்கள் தடை செய்யப்பட்டன. 6.6 ஏறத்தாழ அனைத்து பள்ளிகளிலும் 6.6 ஏறத்தாழ அனைத்து பள்ளிகளும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. 6.6 ஏறத்தாழ அனைத்து பள்ளிகளும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. 6.7 இதன் மூலம் வெள்ளையருக்கு வழங்கப்படும் கல்வியிலிருந்து மாறுபட்ட கல்வியை ஏனைய ஆப்பிரிக்கர்களுக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 6.7 இதன் மூலம் வெள்ளையருக்கு வழங்கப்படும் கல்வியிலிருந்து மாறுபட்ட கல்வியை ஏனைய ஆப்பிரிக்கர்களுக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 6.8வது பாயிண்ட் பல்கலைக்கழக கல்வியும் பிரித்து வைக்கப்பட்டது. 6.8வது பாயிண்ட் பல்கலைக்கழக கல்வியும் பிரித்து வைக்கப்பட்டது. 6.9வது பாயிண்ட் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை கருப்பின மக்களுக்கிடையிலான அரசியல் சமத்துவம் என்பது மக்கள் தொகையில் 2/3 பங்காக இருக்கும் கருப்பின மக்களின் ஆட்சியை குறிக்கும் உண்மையின் அடிப்படையிலேயே
இன ஒதுக்கல் உருவானது. 6.9வது பாயிண்ட், தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை கருப்பின மக்களுக்கிடையிலான அரசியல் சமத்துவம் என்பது மக்கள் தொகையில் 2/3 பங்காக இருக்கும் கருப்பின மக்களின் ஆட்சியை குறிக்கும் உண்மையின் அடிப்படையிலேயே இன ஒதுக்கல் உருவானது. 6.9 மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை கருப்பின மக்களுக்கிடையிலான அரசியல் சமத்துவம் என்பது மக்கள் தொகையில் 2/3 பங்காக இருக்கும் கருப்பின மக்களின் ஆட்சியை குறிக்கும் உண்மையின் அடிப்படையிலேயே இன ஒதுக்கல் உருவானது. 6.10வது பாயிண்ட், நெல்சன் மண்டேலா அரசியல் வானில் பிரகாசிக்கத் தொடங்கி பொதுமக்களின் பேராதரவை பெற்றபோது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி தடை செய்யப்பட்டு நெல்சன் மண்டேலா சிறை வைக்கப்பட்டார். 6.10வது பாயிண்ட், நெல்சன் மண்டேலா அரசியல் வானில் பிரகாசிக்கத் தொடங்கி பொதுமக்களின் பேராதரவை பெற்றபோது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி தடை செய்யப்பட்டு நெல்சன் மண்டேலா சிறை வைக்கப்பட்டார். 6.11வது பாயிண்ட், உலக அளவிலான எதிர்ப்பலைகள் தென்னாப்பிரிக்காவில் இனவாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர உதவியது. 6.11வது பாயிண்ட், உலக அளவிலான எதிர்ப்பலைகள் தென்னாப்பிரிக்காவில் இனவாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர உதவியது. 6.12வது பாயிண்ட், 1990இல் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு மண்டேலா 27 ஆண்டுகளுக்கு பின் விடுதலை செய்யப்பட்டார். 6.12வது பாயிண்ட், 1990இல் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு மண்டேலா 27 ஆண்டுகளுக்கு பின் விடுதலை செய்யப்பட்டார். 6.13வது பாயிண்ட், இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் ஆப்பிரிக்க மக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 6.13வது பாயிண்ட், இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் ஆப்பிரிக்க மக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 6.14வது பாயிண்ட், தேர்தலில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின குடியரசுத் தலைவரானார். 6.14வது பாயிண்ட், தேர்தலில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின குடியரசுத் தலைவரானார். 6.15வது பாயிண்ட், இன ஒதுக்கல் கொள்கை ஒரு முடிவுக்கு வந்தாலும் ஆப்பிரிக்காவின் பொருளாதார மண்டல முழு ஆதிக்கமும் வெள்ளை இனத்தவரிடமே உள்ளது. 6.15வது பாயிண்ட், இன ஒதுக்கல் கொள்கை ஒரு முடிவுக்கு வந்தாலும் ஆப்பிரிக்காவின் பொருளாதார மண்டல முழு ஆதிக்கமும் வெள்ளை இனத்தவரிடமே உள்ளது. இந்த 6.15 பாயிண்ட்ஸோட பாடம் 2 இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம், தலைப்பு 2.4 ஆப்பிரிக்காவில் காலனிய எதிர்ப்பு இயக்கங்கள் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.